2026 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி நிகழ்ச்சி நற்பரி நைட் ஸ்ட்ரெயின்ஸ் மற்றும் ரோக்கெட் அவர் நாகப்பட்டினம் இணையவழி நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு. அந்த வகையில் இந்த மாதிரி தலைப்பு யாரை நம்பி நான் பிறந்தேன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவையும் மிகச் சிறப்பான கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய நாளாலுமே அவர்களுக்கு ஒரு சிறிய இருக்கும். இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. MCA MBA HR + ME ஹிந்தி பட்டதாரி, முதுகலை பட்டதாரி. சென்னை ஆஸ்பயர் சிஸ்டத்தில் மென்பொருள் பொறியாளராக 8 வருட பணி அனுபவம் பெற்றவங்க. குழந்தைகளுக்கான மென்திறன் பயிற்சியாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், மொழி பயிற்றுனர், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3 மொழிகளையும் பயிற்றுனர், வாசகர், புத்தக திறனாய்வர், எழுத்தாளர், கவிஞர், கதை சொல்லி, இது மட்டும் இல்லாமல் நிக்கில் ஃபவுண்டேஷன் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். 5 முதல் 8 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மென்திறன் பயிற்சியாளராக மிக சிறப்பாக பணி அனுபவம் கொண்டவர். E4 குழுவில் 120க்கும் மேற்பட்ட புத்தக திறனாய்வுகளை மிக சிறப்பாக வழங்கி வருபவர். அதில் சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் தொடர்ந்து 5 வருடங்களாக பகிர்ந்து வராங்க. சிறுகதைகள், விகடகவி, மின்னிதழ்கள் இடம்பெற்றிருக்கு. மனச்சாரல் மாத வெளியிடுகின்றனர். தன்னம்பிக்கை பேச்சாளர், ஆன்மீக சிந்தனை, திறனாய்வு உரைகளை மிக சிறப்பாக வழங்கி வருபவர். பல அமைப்புகளில் இணையவழி மூலமாகவும் பயிற்சிகளை எடுத்து வருபவர். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரங்க இன்றைய ஆளுமை லாவண்யா மணிமுத்துக்கணம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்பரி பெருமிதப்படுகிறது. நாம் திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ், ப்ளீஸ் வெல்கம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணலாமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நற்புலரியோட தொடர்ந்து நடந்து கொண்டுட்டு இருக்கின்ற இந்த செஷன்ல இன்னைக்கு யாரை நம்பி நான் பிறந்தேன்னு இந்த மாதத்திற்கான தலைப்புல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படிங்கிற இந்த தலைப்பு போட்டோ பார்த்ததுல இருந்து தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பாடல் தான். நம்ம அதிகமா கேட்டு வளர்ந்த ஒரு பாடல் தான். என் காலம் வென்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல ஒரு டைலாக் வரும். ஸோ யாரையும் நம்பி நம்ம பிறக்கல. ஒரு அப்ப அந்த பாட்டோட அந்த முதல் இதுலயே அந்த சிந்தனையில வந்து தெளிவு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்க, இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்கன்றத வந்து அந்த பாட்டிலே அழகா ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுதே வந்தது. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வென்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படிங்கிறதுதான். அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு வெற்றியையோ, ஒரு மேன்மைத்துவத்தையோ, ஒரு சிறந்த இடத்தையோ அடைந்திருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக அவரை சார்ந்தோ, அவரை நம்பியோ பலர் அவர்களுடன் நண்பராகவோ, இல்ல வந்து ஒரு வேலைக்காகவோ அப்படி ஒரு சூழலுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுது. இப்போ நம்ம வந்து குழந்தையா பிறக்கும் பொழுது நம்ம வந்து படைக்கப்பட்டோம், கடவுளால் படைக்கப்பட்டோம். அப்போ முதல்ல நம்ம வந்து நம்ப வேண்டியது கடவுள். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருந்தா பிரபஞ்சம் இல்லை இயற்கை ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறதுதான். அது என்ன பண்ணுது, நம்மளை வந்து இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கான அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த இது முதல்ல ஒரு நம்பிதான் ஆகணும். ஏதோ ஒரு சக்தி நம்மளை படைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதற்கப்புறம் நம்ம அந்த உலகத்துக்கு வரும்பொழுது முதல்ல நம்ம கூட வர்ற சொந்தங்கள், நமக்கானவர்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய அம்மா அப்பா. அந்த அம்மா அப்பா தான் நம்மளை வந்து ரொம்ப ஆசையோட நம்ம எப்படி இருப்போம், என்ன மாதிரி நிறத்துல இருப்போம், என்ன இதுல இருப்போம், உயரத்துல இருப்போம், எப்படியான உடல் நலத்தோட இருப்போம், எதுவுமே தெரியாமலே நம்ம மேல அன்பு செலுத்தின முதல் ஜீவன்கள் இந்த உலகத்துல நம்மளுடைய அப்பா அம்மா. அதுக்கப்புறம் அந்த 10 மாதங்கள் அவங்க ரொம்ப கவனத்தோட கண்ணும் கருத்துமா நம்மளை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை பிரசவிச்சு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நிறைய ரத்த பந்தங்கள்,
நண்பர்கள், அவங்க அப்பா அம்மாவோட நண்பர்கள் இப்படின்னு நெறைய பேர் வந்து நம்மள ரொம்ப பிரியமா பார்த்துக்குவாங்க. இப்ப அடுத்த நம்பிக்கை நமக்கு அப்படின்னு வரும்போது, ஒரு சின்னதா ஒரு சமூகம் அப்படிங்கிறத சொல்லலாம். உறவுகளும், அந்த நட்புகளும் நமக்கு வந்து நம்பிக்கையா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கையா நிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது, அடுத்த கட்டம் ஒரு 3, 4 வயது வரைக்கும் நம்மள எல்லாரும் அப்படி பயங்கரமா தாங்கி பார்த்து, பார்த்து வளர்த்து, ரொம்ப செல்லம் குடுத்து எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போணும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக, பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அங்க நம்மளுடைய நம்பிக்கையாக யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு நல்லது நெறைய விஷயங்கள வந்து சொல்லிக் குடுத்து, இந்த உலகத்த வந்து எப்படி அணுகுறது? எப்படி பேசணும்? எப்படி படிக்கணும்னு பல நல்ல மாரல் வேல்யூஸோட சேர்த்து நமக்கு கல்வியையும் போதிக்கிறது நம்மளுடைய ஆசிரியர்கள். இப்போ முதல்ல அம்மா, அப்பாவ நம்பி இந்த உலகத்துக்கு வர்றோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய உறவுகள், அத சார்ந்த நட்புகள். அவங்க நம்மளுடைய நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள்ட்ட நம்ம வளர்ந்து வந்துட்டே இருக்கிற சூழல்ல, ஒரு கட்டத்துல நமக்குன்னு நண்பர்கள். நம்மளே தேடி இந்த உலகத்துல நம்மளே தேடி நமக்காக உறவுகளாக கொண்டு கொள்ற கொண்டு சேர்த்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அது ஏதாவது ஒரு ஒத்த கருத்து இருக்கலாம். இல்ல ஒரு முரண்பாடுல கூட ஒரு நட்பு பிறக்கலாம். இப்படி பல இதுல வந்து நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சேருவாங்க. அப்ப அடுத்து நம்பிக்கைக்குரிய நம்மளுடைய வாழ்க்கையில வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள். இப்படியே வாழ்க்கை கட்டத்துல போயிட்டே இருக்கும் பொழுது, அடுத்து நமக்கு புது உறவுகள், திருமணம், குழந்தைகள்னு இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையோட அந்த லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முழுமை பெற்று கடைசியில வந்து முடியுது. இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரையுமே நம்பாம, யாரையுமே சாராம இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா, அதுவும் மனித வாழ்க்கையில நம்ம பிறந்து அந்த லைஃப் சைக்கிள் ஒருத்தரோடது 70 வருடம், 80 வருடம். இப்ப சமீபத்தில ஒரு பாட்டி 116 வருடம் அவங்க வந்து கோவிலுக்கு அவங்களா நடந்து அந்த பாதையில போய் இது பண்ணாங்கன்னு நேத்து நியூஸ்ல பார்த்தேன். அப்ப எவ்வளவு வாழ்நாட்கள் நமக்கு இருந்தாலும், நம்ம வந்து நம்பி யாரையாவது ஒருத்தர நம்பி தான் நம்ம வந்து போற மாதிரியான சூழல் தான் அடிப்படையான கட்டமைப்பு நம்மளுடைய மனித இனத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு வீட்ல நம்ம அப்ப பிறந்தோம் அப்படின்னாலும், பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு செயலுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது அது கூட வந்து இருந்தா மட்டும் தான். கூட இருந்தாலோ, இல்ல ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணாலோ தான் அத செய்ய முடியும். அப்படிங்கிற மாரி ஒரு சாப்பாடு செய்றோம். ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு வண்டி எடுக்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேர்ந்து ஒரு 100 பேராவது, ஒரு 50 பேராவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அப்ப நம்பாம யாரையுமே நம்பாம நம்மளால இருக்கவே முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவாகுது. அப்ப இதையெல்லாம் தாண்டி, யார நம்பி நான் பிறந்தேன்? அப்படின்ற ஒரு கேள்வி எப்போ உங்க மனசுக்குள்ள வரும்? அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. இந்த தலைப்பு கொடுத்ததுலருந்து இந்த மாசம் ஆரம்பிக்கிறப்போ, எல்லாருமே இந்த தலைப்புக்குள்ள யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. அப்போ நான் அப்படி யோசிக்கும் பொழுது, எனக்கு வந்த கருத்துக்கள தான் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க வந்துக்கிறேன். எனக்கு தோன்றுன எனக்கு புரிஞ்ச அளவுக்குல அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. அப்போ இதுல வந்து முதல்ல குழந்தையா இருக்கும் பொழுதே, அப்படி அந்த அந்த குழந்தை பருவத்தில இருந்தே திருப்பி போலாம். இந்த குழந்தையா இருக்கும் பொழுதே, அந்த குழந்தை என்ன பண்றாங்க? பிறந்து வந்த உடனே பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க. 24 மணி நேரமும் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக நம்மள பால் ஊட்டி, அவ்வளவு கவனமா நம்மள பார்த்துக்கிறாங்க. எந்த நோய் நொடியும் இல்லாம வந்துரணும். ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். நம்மள அ அவ்வளோ பேணி பாதுகாக்கிறது நம்மளுடைய பெற்றோர். அப்போ அப்படி இருக்கும் பொழுது, அந்த முதல்ல நம்ம செய்ற ஒரு ஆக்டிவிட்டி, நம்மளே நம்மள நம்பி செய்ற ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்புற விழுகுறது இல்லையா? அந்த குழந்தை அத யாருமே செஞ்சு விட முடியாது. எவ்வளவுதான் மத்தவங்க செஞ்சாலும், அந்த குழந்தை தானா முயற்சி செஞ்சு, தானா குப்புற விழுந்தா மட்டும் தான், அந்த முதல்ல தூக்கி வச்சிருக்கிற பொசிஷனே மாறும். இல்லன்னா எல்லாருமே பத்திரமா அந்த கழுத்த புடிச்சே நம்மள வச்சிருப்பாங்க தூக்கி. ஆனா நம்மளா நம்மள நம்பி ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு ஒரு கட்டத்துல திரும்பி விழுகும் பொழுது தான், அந்த முதல் நம்பிக்கை. நம்மை நம்பிதான் இந்த உலகத்திற்கு நாம் வந்தோம் அப்படிங்கிறதற்கான முதல் நம்பிக்கைக்கான விதை அங்கே இது பண்ணுது. அந்த புஷ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா? அப்போ அது அங்க வருது. அதற்கப்புறம் அடுத்த ஸ்டெப். அந்த குழந்தையோட ஸ்டேஜ நீங்க பார்த்தாலே, மொத்த லைஃப் சைக்கிளுமான நம்பிக்கை யார்கிட்ட இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். அடுத்து வயித்த அப்படியே குப்புற திரும்பி விழுந்ததுக்கப்புறம், அந்த வயித்த மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தவக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த கால மடக்குறது. அதுக்கப்புறம் அந்த கைய ஊன்றது. அப்புறம் எந்திரிக்கிறது. அப்புறம் புடிச்சுட்டு நிக்கிறது. அப்புறம் உட்கார்றதுன்னு நீங்க இந்த பேபியோட லைஃப் சைக்கிள எடுத்தாலே, நம்ம யாரை நம்பி நாம் பிறந்தோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிரும்.
அது வேற யாருமே இல்ல. நம்ம மட்டும்தான் நமக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது தெளிவாகுது. ஏன்னா இந்த சமூகம் வந்து கூட்டு சமூகம் இல்லையா? உலகம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. இவ்வளவு வேகமா, இவ்வளவு வளர்ச்சிகளோட, இவ்வளவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் ஆகட்டும், மருத்துவமாகட்டும், எந்த துறை எடுத்தாலும் விண்வெளித்துறை எல்லாமே நடக்குது. ஆனா எல்லாமே ஒரு கூட்டு இயக்கமாக மட்டுமே நடக்கின்றது. அப்ப அந்த கூட்டு இயக்கமாக நடக்கின்ற அந்த சூழல்ல, நம்மளுடைய நம்மளுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நம்ம மேல நம்பிக்கை வச்சு, அந்த பயணத்தை ஆரம்பித்தால் மட்டும் தான், நம்மளால அத சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சூழல் வந்து நம்மளோட சுழற்றி விடும். இந்த சூழல் வந்து பிறந்ததுலருந்து இப்போ நம்ம அந்த ஒரு குழந்தை ஸ்டேஜ் இப்போ ஸ்கூலுக்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்மளே ட்ரை பண்ணி வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முதல்ல தமிழ் இப்ப நெறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து கோடுகள் தான் போட சொல்லிக் குடுக்குறாங்க. ஆம் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படின்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஞாபகமா ஃபர்ஸ்ட்டு இந்த போடுறதுக்கு இந்த சர்க்கிள் போட்டிருப்போம் எல்லாருமே. அப்ப அந்த எல்லாருமே அந்த டேஸ்க்கு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு உங்களுடைய எவ்வளவு தூரம் ஞாபகம் வருதுன்னு ஒருத்தர் 2 பேர் ஷேர் பண்ணுங்க. அந்த முதல் நீங்க போடும்போது இருந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா அது வந்து சுழி நம்ம போட்டு அத சுத்தி கொண்டு வந்து முடிச்சு, அத இது பண்றது வந்து அவ்ளோ பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஒண்ணு இந்த ரவுண்டு பெருசா போயிடும். இல்லன்னா இந்த ரவுண்டு குட்டியா போயிடும். அதுக்கப்புறம் இருக்க ரவுண்ட் ரொம்ப பெருசா போயிடும். எவ்வளவோ சேலஞ்சஸ தாண்டி ஒரு உயிர் எழுத்து நம்ம போடுறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு தான் அத முடிச்சிருப்போம். அப்ப அந்த இடத்துல சோர்ந்து போகாம நமக்கு எத்தன பேர் சப்போர்ட்டுக்கு இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல உள்ளுக்குள்ள இருந்த நம்பிக்கையின் மூலமா தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அத வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருப்போம். யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் எழுதுனது? கோ பேக் டூ யுவர் ப்ரீகேஜி டேஸ் அப்படின்னு சொல்றேன் இப்ப எல்லாரையும். ஞாபகம் இருக்கிறவங்க பகிர்ந்துக்கலாம். எனிபடி ப்ளீஸ். கிடைக்க மாட்டாங்க. கிடைக்க மாட்டேங்குதா சார்? ஓகே. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து எல்லாருமே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு முழுவதுமா. எவ்வளோ அழகான அந்த ஒரு அட்லீஸ்ட் அந்த ஸ்கூலாவது கொஞ்சம் லைட்டா மைண்டுக்குள்ள வருதா? எங்க உட்கார்ந்து போட்டோங்கிறதாவது மைண்ட்ல வருதான்னு பாருங்க. ஓகே. சோ ரொம்ப கஷ்டம் தான். ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சது ஞாபகம் இருக்கு மேடம். ஓகே சார். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நுழைஞ்சது ஞாபகம் இருக்கு மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே. சோ அது ரொம்ப சிரமமானது. ஏன்னா அந்த நினைவுகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கூட தெரியல. சொல்லுங்க நம்ம சார். வாழ்க்கையில மலரும் நினைவுகள் சொல்லலாம். சில விஷயங்கள் சில வந்து பேசும்போது நம்ம அந்த அந்த காட்சிக்கே நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஸோ எனக்கு கொஞ்சம் யோசிச்சு இப்ப சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது, அந்த ஸ்கூல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுத ட்ரை பண்ணது ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த எழுத்து எப்படி வந்ததுன்றது ஃபிகர் அவுட் பண்ண முடியல என்னால. அப்படி ஒரு விஷயம். அப்போ அந்த முதல் நம்பிக்கையாக நம்ம அந்த எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து அதுல எவ்வளவோ சாதனைகள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு விஷயத்திலயும் முயற்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இது இன்னும் அதிகமா நம்மள நம்புறோம். நம்ம தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்ப நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னு எல்லாருக்குமே வெவ்வேறு காலகட்டத்துல வந்திருக்கும். அது ஒரே மாரி தான் எல்லாருக்கும் நடக்கும். ஒரே மாரி இக்கட்டு தான் வரும். ஒரே மாரி சூழல் தான் வரும்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பள்ளிக்கூட நாட்கள்லேயே ஏதாவது ஒரு காரணத்தினால், ஏதாவது ஒரு ஏமாற்றமோ, இல்ல ஒரு இக்கட்டோ, தன்னை நம்பி தான் ஆகணும் இந்த இடத்துல அப்படின்ற ஒரு இக்கட்டு வந்திருக்கலாம். அது உறவுகளாகலாம், இல்ல நண்பர்களாகலாம், இல்ல ஏதோ ஒரு வெளியில இருந்து நடந்த புறச்சூழலா கூட இருக்கலாம். எந்த ஒரு இதா இருந்தாலும், நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, அந்த இடத்துல துணிஞ்சு நிக்கணும். நம்ம மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஏன்னா ஜேர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்டெப்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையுடைய பயணம் அந்த முதல் படியில எடுத்து வைக்கிறதற்கு பல்வேறு விஷயங்கள் காரணிகளாக அமைந்திருக்கலாம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஒரு ஜென்ரேஷன் இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்ப இருந்த ஜென்ரேஷன்ல அதிகமா பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் தான் பெரும்பாலும் கிராமத்துல வந்து அதுதான் இதாவே இருந்தது. அப்பா, சித்தப்பா இப்படி இல்ல மாமா, அத்தை அவர்களோட அதிகமா நம்ம சேர்ந்தே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய குடும்பத்துல இந்த சொத்து தகராறு அப்படின்றது ஒண்ணு வரும். பங்காளி சண்டை அப்படிங்கிறது அதிகமா வரும். அதன் மூலமாக நிறைய இடத்துல வந்து பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து புதிய அனுபவமாக அந்த குழந்தைகளோட மனசுல பதியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பெரிய வைராகியங்கள குடுத்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சூழல வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்ப வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாட்டி கூட, ஆனா அந்த சமயத்துல ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் வந்து நெறைய பேருக்கு உத்வேகமா அமைஞ்சு, பெரிய சாதனைகளை செய்வதற்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப துணிவு, நேர்மை, சுயநம்பிக்கை அப்படிங்கிற இந்த ஒரு ஆஸ்பெக்டும் இந்த மாதிரியான ஒரு சூழல் எப்படி வந்து ஒரு மொட்டு எடுத்த உடனே விரிஞ்சு வந்துருதா அப்படின்னா இல்ல. அது ஒவ்வொரு கட்டத்தையும்
தாண்டி சோர்ந்து போயிடாம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பெட்டலா அது எப்படி விரிக்குதோ அது மாதிரி அவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி துரோகமாகட்டும், நம்மள வந்து ஏமாத்துற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். பணத்தின் மூலமா ஏமாத்திருப்பாங்க, வாக்கு கொடுத்து நம்மள ஏமாத்திருப்பாங்க, இல்ல வந்து நான் நம்பிக்கையா உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா செஞ்சிருக்க மாட்டாங்க, இல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ரெஃபர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல துரோகங்கள், பல கஷ்டங்கள், பல அவமானங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி அந்த புறச்சூழல்கள் ஒவ்வொன்றையும் தாண்டி அந்த பூ இதழ் வந்து வெளியில வந்து விழுகுதோ, அப்ப அந்த மாதிரி வெளியில வந்து அப்படி விரிஞ்சு அழகாயி அதுக்கப்புறம் அதோட வாழ்நாள் முடிஞ்சு அது போகுது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு அப்பதான் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தாண்டி புறச்சூழல்கள் எல்லாத்தையும் இது பண்ணும் பொழுதுதான் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு நம்பிக்கை நம்ம மேலே நம்ம வரும். என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல நமக்கு தெரியும் நம்மளை நம்பிதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவா புரிய வரும். அப்போ உன்னை அறிந்தால் உன்னை நம்பினால் உலகம் உன் கையில் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு புரியும் பொழுது வாழ்க்கை அது சிலருக்கு வந்து 20லயும் புரியலாம், சிலருக்கு 40லயும் புரியலாம், சிலருக்கு கடைசி வரைக்கும் அது புரியாம கூட மத்தவங்களையே நம்பியே உங்களோட வாழ்நாள் முடிஞ்சிடலாம். அதுவும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி அமைதுன்னு தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு ப்ளே பண்ணணும் நான் இது பண்றேன். இது எல்லாருக்குமான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளே பண்றேன். The world might say you are not. Once again, நான் ஃபர்ஸ்ட் லைன் ப்ளே பண்றேன். தெரியாம வால்யூம் ஆஃப் பண்ணிட்டேன். Now, I tell this story because the world might say you are not allowed to yet. I waited a long time out in the world before I gave myself permission to fail. Please, don't even bother asking. Don't bother telling the world you are ready. Show it. Do it. What did Beckett say? Ever tried, ever failed. No matter. Try again. Fail again. Fail better. Bennington class of 2012. The world is yours. Treat everyone kindly and light up the night. இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பீட்டர் டிங்க்லேஜ், அமெரிக்கன் ஆக்டர். இவர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், எம்மி அவார்ட், கோல்டன் குளோப் இந்த மாதிரி நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். ஆனா இவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கெண்ட்ரோப்ளேசியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இவருக்கு. அக்கெண்ட்ரோப்ளேசியா அப்படின்னா என்னன்னா அந்த குள்ளமா இருப்பாங்களா, டுவார்ஃபிசம், ஹைட் வந்து ஷார்ட்டா இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மனிதர் இவர். அப்போ ஒரு சாதாரணமா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இந்த லைஃப்ல வருதுன்னு, நார்மலான ஒரு பிசிக்கோட இருக்கிற ஒருத்தவங்களுக்கே ஒவ்வொரு சூழலையும் கடந்து நம்ம ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டிதான் அந்த வெற்றியை அவங்க ஒரு இலக்கையோ இல்ல ஒரு வெற்றியோ அடையிறாங்க. அப்போ இந்த மாதிரியா குள்ளமா இருக்கிற ஒரு மனிதர் எவ்வளவு சந்திப்பு, எவ்வளவு சவால்களை வந்து இது பண்ணியிருப்பாரு, எவ்வளவு சந்திப்புல நிராகரிக்கப்பட்டிருப்பாரு, எத்தனை இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி அவர் அந்த விருது வாங்கி அவர் சொல்ற வார்த்தைகள் பாருங்க. எவர் ட்ரைட், எவர் ஃபெயில், நோ மேட்டர், ட்ரை அகெயின், ஃபெயில் அகெயின். ஆனா அவர் வைக்கிற அங்க ஒரு கண்டிஷன், அழகான கண்டிஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் தான். ஃபெயில் அகெயின், ஃபெயில் பெட்டர். ஸோ முன்னாடி தோத்ததை விட பெட்டரா தோத்து போலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. த வேர்ல்ட் இஸ் யோர்ஸ். அதுக்கப்புறம் கூட சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, ட்ரீட் எவ்ரி ஒன் கைண்ட்லி அண்ட் பிரைட்டன் த நைட். ஸோ தான் எவ்வளவோ அந்த சோதனைகளுக்கு உட்பட்டு வந்திருக்கோம் இல்லையா. அப்போ அதுவும் ஒரு கொட்டேஷன் ஃப்ரம் பெக்கெட் தான் எடுத்து சொல்றாரு இதுல. நான் எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல ஒரு இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள வந்து இருந்தா கூட திருப்பி நான் தோத்தாலும், நான் திருப்பி முயற்சி செய்து மறுபடியும் தோத்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த உலகமே என்னோடது தான். ஆனா கூடவே மத்தவங்க எல்லாரையும் அன்போட நடத்தி அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடு அப்படிங்கிறதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல், யாரை நம்பி நான் பிறந்தேன்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா. அப்போ நிறைய இடத்துல நம்ம தான் நமக்கான நம்பிக்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நிறைய இடத்துல நமக்கான நம்பிக்கை நம்ம தான் 90%ன்னு வச்சுக்கோங்க, 95% கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த நம்பிக்கையோட நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு இடத்துல சரியாக்கி வச்ச ஒரு சின்ன விஷயம்,
இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். வீட்ல எத்தனையோ இடத்துல லைட் இதாகுது. அத ப்ராப்பரா இது பண்ணுவோம். இல்ல லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு போவோம் அந்த இடத்துல. இப்ப அடுத்து வரவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் நம்ம அந்த வொர்க்க பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெப்ஸ் லைட், ஸ்டேர்கேஸ்ல போற லைட்ட யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க போட்டு வச்சோம்னா, அடுத்து வரவங்களுக்கு யூஸ் ஆகுன்ற ஒரு தாட்ல போறோம். அப்ப இந்த மாரி யாரோ ஒருத்தர் நமக்கு யாருன்னே தெரியாட்டி கூட பரவால்ல, சின்ன சின்னதா அவங்க செஞ்ச ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்த குடுக்குது. அப்போ நம்மளும் அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கடந்து போகும்பொழுது, நமக்கான நம்பிக்கையாகவும் இருந்து, மற்றவர்களுக்காக சின்ன ஒரு ஒளியா இருக்கிறது தான் நம்ம இந்த லைஃப்ல பிறந்ததற்கான பர்ப்பஸ். ஸோ இக்கிகை அப்படின்னு எல்லாருமே அந்த புக் நெறைய படிச்சிருப்பீங்க. அந்த புக்கோட மெயின் ஐடியாவே என்னன்னா, லிவ் யூர் லைஃப் வித் ஃபுல்லஸ்ட் இது அப்படிங்கிற மாரி ஒரு 10 ரூல்ஸ் வந்து மேஜரா அதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சிங்கிளா உடனே ஒரு முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா, சில பேருக்கு அந்த இக்கிகை என்னன்னே தெரியாம இருக்கும். என்னன்னா, இந்த மொமெண்ட்ல நான் வாழணும். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நேச்சரோட, இயற்கையோட இணைஞ்சிருக்கணும். என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ, என்ன எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கோ, அத நான் செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி போறது தான் அந்த பயணம். அப்ப அந்த இக்கிகை அப்படிங்கிறது என்னன்னா, நெறைய ஜென்ரலா சொல்றது என்னன்னா, நம்ம நம்ம வந்து வாழ்றது ஒரு வாழ்க்கை. இப்படி இருந்துட்டு போனா என்ன? அப்படி இருந்துட்டு போனான்னு போவோம். ஆனா, ஏதோ ஒண்ணுல நம்ம ஆக்டிவா இருக்கணும். ரிட்டயர் ஆகாதீங்க. லைஃப்ல ரிட்டயர்மென்ட்ங்கிறது நீங்களா குடுத்துக்காதீங்க. உங்கள பிசிக்கலா ஆக்டிவா வச்சுக்கோங்க. மென்டலா ஆக்டிவா வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருங்க. அப்படின்னு. அகைன் இதுல வந்து நம்மளோட பேஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மள நம்பி தான் நம்ம இருக்கணுங்கிறது தெளிவா இருந்தா கூட, அந்த இக்கிகையிலயுமே சொல்றது ஒண்ணு. இது தனியா நடக்க போறதில்ல. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு தான் நடக்க போகுது. அந்த உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றேன். நான் சொன்ன மாரி அங்கங்க நமக்கு ஒரு விளக்கேத்துறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கன்றீங்க இல்லையா? அப்படியான ஒரு நம்பிக்கைகள் அங்கங்கே இருந்தா மட்டும் தான். எப்படி ஸ்கை வந்து ஃபுல்லா பெருசா இருந்தா கூட, அந்த ஸ்டார்ஸ் இருந்தா தான் ஸ்கை அழகு இல்லைங்களா? அந்த ஸ்டார்ஸ் இல்லன்னா நமக்கு ஸ்கைய பார்க்கவே 1 நாள், 2 நாள் நல்லாருக்கும். ஆனா எப்பவுமே பார்க்கும்போது என்னடா ஸ்டாரே இல்ல. அது இருந்தா தான் அழகா இருக்குன்னு ஒரு ஒரு தாட் வரும். ஒரு 10 நாள் நீங்க ஸ்டாரே இல்லாம ஸ்கைய பாருங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ஸோட இருக்கும் பொழுது இருக்கிற அழகே தெரியும். அங்கங்க அந்த மாரியான ஸ்டார்ஸ் நம்ம லைஃப்ல வந்தா தான், நம்மளும் அந்த மாரியான ஸ்டாரா மத்தவங்களோட லைஃப்ல இருந்தா மட்டும் தான், இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் முழுவதுமாக இருக்கும். அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய உதாரணம் சொல்லலாம். அதுல ஒரு சிலர நான் சொல்றேன். முக்கியமா நம்மளுடைய மேஜர் முகுந்த் வரதராஜன். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த அமரன் அப்படிங்கிற மூவி மூலமா தான். அப்ப வந்து அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபர், நாட்டுக்காக போராடின ஒரு நபர இந்த ஒரு படம் மூலமா நெறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றதுல வியப்பு இல்ல. அவர் வந்து எவ்வளவு தன்னுடைய ஒரு நாட்ட வந்து ரொம்ப நேசிச்சிருந்தா, இவ்வளவு தன்னை நம்பி தன்னுடைய குடும்பம் எல்லாமே இருந்தா கூட, தனக்கான ஒரு பேஷன், என்னோட இக்கிகை இதுதான். இந்த நாட்டுக்காக நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட உயிரையும் குடுக்குறதுக்கு தைரியமா இருந்து தான் அந்த ராணுவத்துக்குள்ள போறாரு. போயிட்டு அதுல நெறைய சண்டைகள், டெரரிஸ்ட் அட்டாக்லாம் இது பண்ணும்பொழுது, ஒரு இதுல வந்து அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ அவரோட பெற்றோர்கள் வந்து இப்ப சமீபத்தில எனக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. எங்க ஏரியால தான் அவங்க இருந்தாங்க. நான் எதார்த்தமா வாக்கிங் போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க அம்மா, அப்பா வந்தாங்க. எனக்கு அப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மூவி வர டைம்ல நெறைய அவங்களோட இத பத்தி பேசும்பொழுது, ஒரு செகண்ட் நான் நின்னு யோசிச்சு பார்த்தேன். பார்த்த உடனே இவங்கள கண்டிப்பா நம்ம பேசுறதே வந்து அந்த பர்சனுக்கு நம்ம குடுக்குற மரியாதைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் இல்ல இப்போ. அப்ப நம்ம அவருடைய அந்த தியாகத்த நெனச்சு எப்படி நம்ம இது பண்ணணும்னு யோசிக்கும் பொழுது, இந்த அம்மா, அப்பா கிட்ட போய் நம்ம பேசி, ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வர்றது தான் நமக்கான ஒரு இது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வளர்த்திருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் அவங்களுக்கு. அப்ப அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசினேன். பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப போல்டா அவங்க வந்து அந்த நம்பிக்கை, தான் பையன் தான் தன்னோட வாழ்க்கைன்னு இருந்த ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் எப்படி சூழல் மாறி இருக்கும் இல்லைங்களா? அப்ப அதோட ஒரு அத வந்து தாண்டி கடந்து வர்றதே எவ்வளோ பெரிய ஒரு வலி. அப்படி ஒரு பெற்றோர்கள் வந்து இருக்காங்க நம்ம கூட அப்படிங்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட பல பெற்றோர்கள்னால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா அந்த நாட்டுக்குள்ள இருக்கோம். அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில அவருடைய பெயரை இந்த சென்னை தாம்பரம்லேருந்து வேளச்சேரிக்கு போற ரோடுக்கு பேர் வந்து அவருடைய பேர் வச்சிருக்காங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த நமக்காக அவருடைய தன் உயிரை இது பண்ணி தியாகம் பண்ணி நம்ம நாட்டுக்காக போராடினதுனால அந்த நினைவுக்காக அவருடைய பெயரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு டுவார்ஃபிசம் நான் ஏற்கனவே ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப காமிச்சேன். அதே மாதிரி சிவதர்ஷினி அப்படின்ற ஒரு பொண்ணு, மதுரை சார்ந்த ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி டுவார்ஃபிசம் இஷ்யூ. அவங்களோட உடல் நலத்திலும் சில குறைபாடுகள். அவங்க தான் வகுப்பிலே குள்ளமா இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளாகுறாங்க. அப்போ அத பார்த்துட்டே இருக்கிறவங்களுடைய டீச்சர் சுமதி அப்படிங்கிறவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வேற விதமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபியூச்சர் ஜீனியஸ் அப்படின்னு ஒரு Instagram பேஜ் ஆரம்பிச்சு, அந்த குழந்தைகள வச்சு நெறைய வீடியோஸ்
அவங்கள மோட்டிவேட் பண்ணி நிறைய இதை வந்து இது பண்ணி போடுறாங்க. போட்டு இப்போ அந்த அந்த பேஜ் வந்து பயங்கர வைரல் ஆகி நேஷனல் லெவல் ஒரு அட்டென்ஷன் வர மாதிரியான ஒரு சூழல். அப்போ ஒரு கேலி கிண்டல்னு இருந்த ஒரு சூழ்நிலையை தாண்டி ஒரு நேஷனல் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியர் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அந்த பொண்ணு ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கும். என்னோட லைஃப் இந்த படிப்புனால மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பெற்றவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஆசிரியை அந்த ஒரு சின்ன வெளிச்சமா இருந்து அதை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டீமே அந்த ஸ்விக்கி தீபாவளி ஆட்ல வந்து அவங்க எல்லாரையுமே ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சேன். அப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம், நம்ம ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைக்கான விதை நமக்கு கொடுத்துக்கிறதோட நம்மளால யாரோ ஒருத்தருக்கு செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துல கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு இதுக்கு நிறைய பேரை எக்ஸாம்பிளா சொல்லலாம். நம்மளுடைய MS தோனி நேத்து அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினாரு. அந்த இடத்துல அவர் வந்து போதும் எனக்கு ஒரு டிடி வேலை கிடைச்சிருச்சு நான் அதிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காம அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தான் மேல ஒரு நம்பிக்கையா வச்சு ஒரு சிறந்த ஒரு டீம் ஹெட்டா வந்து அவர் கேப்டனா வந்து சூப்பரா கேப்டன் கூல் அப்படிங்கிற பேரோட இன்னமும் நம்ம அவரை எல்லா மேட்ச்லயும் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் வந்து செயல்பட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துர்பாய் அம்பானி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண பப்ளிக் ஃபண்டிங் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு எவ்வளவு பெரிய பெரிய வர்த்தகத்தை வந்து அவர் இப்போ அவருடைய ஜெனரேஷன்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஜெரோதா அப்படின்றது ஒன்று ட்ரேடிங்ல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அதை வந்து நிகித் காமத் அப்படிங்கிறவர் அவர் ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் தான். ஆனா அதுல இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த ஜாபை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆரம்பிச்சு இன்னைக்கு டாப் மோஸ்ட் ட்ரேடிங் இதா இருக்கிறது அந்த ஜெரோதா அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் இது சார்ந்த டாக்டர் வேலுமணி அவங்க தைரோ கேரோட ஓனரா இருந்தவர். 2016 அவரோட அந்த கம்பெனியோட வேல்யூ 35,000 crores. ஸோ சாதாரண ஒரு விஷனோட சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இத்தனை பெரிய வர்த்தகத்தை செய்ய முடியும், இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த ஏற்பட்ட ஒரு துளி நம்பிக்கை, தான் மேல தான் வச்ச நம்பிக்கையை வச்சு அதை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேகா இஸ்ரானின்னு ஒரு பெண், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோகிராஃபி அண்ட் பிலிம்ஸ், மேகா இஸ்ரானி போட்டோகிராஃபி அண்ட் பிலிம்ஸ்னு வச்சிருக்காங்க. அந்த புகைப்படத்துல எப்படி ஒரு வித்தியாசப்படுத்தி கொடுக்கறது, இல்ல இந்த வீடியோஸ்ல எப்படி வித்தியாசப்படுத்தி கொடுக்கறதுன்னு. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய நேத்து சமீபத்துல நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு தூங்கலான்னு போகும்போது படிச்ச ஒரு செய்தி. ஈரோடை சேர்ந்த வான்மதிங்கிற பொண்ணு அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து ஆடு மாடு மேய்ச்சி படிக்கிறது போக மிச்சம் இருக்கிற நேரத்துல அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து ஆடு மாடு மேய்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையை இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டாலும் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு படிக்கணும்னு சொல்லி MCA முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா IAS எக்ஸாம் எழுதி அவங்க 2015 UPSC கிளியர் பண்றாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீல்டுல வந்து இது பண்ணி இப்போ அவங்க வந்து மகாராஷ்டிரால இருக்கிற வர்தாங்கிற இடத்துல கலெக்டரா அவங்க இருக்கிறாங்க. அப்போ தான் மேல ஒரு நம்பிக்கை, தன்னோட சூழல் இவ்வளவு ஒரு இக்கட்டுல இருக்கு, இல்ல இவ்வளவு சிரமத்துல இருக்கு, இதை தாண்டி நம்ம வரணும், நம்ம எதையாவது ஒரு இடத்துல வித்தியாசப்படுத்தி நம்மளை காட்டணும் அந்த இது மேலன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை வச்சு நடந்தது. இப்ப திருப்பி அந்த பாட்டுக்கே நம்ம போகலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன்ற பாட்டிலே நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ அப்படின்னு சொல்லி நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ அப்படின்னு அந்த பாடல்கள்ல அதே பாடல பின்னால வர வரி. அப்போ நம்ம இந்த யாரை நம்பி நான் பிறந்தேன்றதுல அங்கங்க வெளிச்சமா மற்றவர்களை நம்பி போனாலும் முழுவதுமாக நம்மளுடைய வாழ்க்கைய எந்த ஒரு பயணத்தை எடுத்தாலும் நம்ம செய்ய வேண்டியது நம்மை நம்பித்தான் நம்ம போகணும். அதற்கு இன்னும் பெரிய உதாரணமா நம்ம சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே வேலை பார்த்திருக்காங்க. தன்னோட ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல்ல வந்து படிச்சா கூட தன்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன சப்போர்ட் நம்ம கொடுக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பேப்பர் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போறாரு படிக்கிறது. பாடத்தை ஆர்வமா படிக்கிறாரு. அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி ஒரு இடத்துல வந்து உட்கார்றது அப்படிங்கும் பொழுது அவரோட ஜேர்னியை நம்ம பார்த்தாலே எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட தான் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்து ஒருத்தர் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்துக்கு ஒருத்தரால போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜெனரேஷனுக்கெல்லாம் வாழ்ந்து காமிச்ச ஒரு மனுஷன் தான் அவரு. அதே போல சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்ம அந்த VOC வாவு சிதம்பரம் பிள்ளை அந்த ஒரு விஷன் இப்ப இருக்கிற டெக்னாலஜிலே நிறைய அதை நம்ம பார்த்துட்டு சோர்ந்து போயிடுறோம். போய் நம்மளால ஒரு சின்னது கூட போய் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாமே கையில ஒரு கிளிக்ல வேலை நடக்குது. ஆனா அதுல கூட நம்ம அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு 2 கப்பல் வாங்கி அந்த சுதேசி கப்பலை கட்டுறது, அதுவும் அவ்வளோ பெரிய படையோட இருக்கிற அந்த அவங்களை எதிர்த்து நின்று இவ்வளோ பெரிய விஷயம் செய்யறது அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய நம்பிக்கையோட துணிச்சலோட அவர் வந்து தம் மேல நம்பிக்கை வச்சு அதை செஞ்சாரு. அதுல அவர் தாண்டி வந்த பிரச்சனைகள் ஏராளம். ஆனா இன்னைக்கு நம்ம அவர் பேரை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் மேல தான் வச்ச நம்பிக்கை அப்படிங்கிறது.
இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் தாத்தா உ.வி. சாமிநாத ஐயர். அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றோம் நெறைய புத்தகங்கள வந்து திருப்பி நமக்கு கொண்டு வந்தது அவர்தான். கிட்டத்தட்ட 95 74 நூல்கள் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அவர் எப்படி போய் சேகரிப்பாராம்? நடந்து போவாராம். அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து சேகரிக்கிறதுக்கு நெறைய இடத்துக்கு நடந்து போவாராம். நெறைய இடத்துக்கு வண்டியில, மாட்டு வண்டியில போவாராம். அவர் எங்க போனாலுமே எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்களாம், அவர் எங்கேயாச்சும் போயிருக்காரு, தேட போயிருக்காரு. இன்னும் கூட நெறைய பேர் அவரு இறந்ததுக்கு அப்புறம் கூட நெறைய பேர் அவர் மேல இருந்த ஆர்வத்துல சொல்லுவாங்களாம், அவர் இன்னமும் யார்ட்டயோ சுவடிகள் தேடி தான் போயிருக்காருன்னு. சொல்ற அளவுக்கு அவர் வந்து அந்த சுவடிகள தேடி, 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 தேடி போய் ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தா கலெக்ட் பண்ணி, அந்த மாரி வாங்கும்போது சிலர்லாம் இருந்தா கூட இல்லன்னு சொல்லிருவாங்க. ஆனா சோர்ந்து போகாம திரும்ப, திரும்ப முயற்சி பண்ணி, அந்த ஓலைச்சுவடிலாம் வாங்கி தான் நமக்கு அவர் மூலமா தான் அந்த சீவக சிந்தாமணி கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல திருக்குறளுக்கு நச்சினார்க்கினியர் எழுதின உரையும் இவருடைய தேடல் மூலமா தான் நமக்கு கிடைச்சுச்சுன்னு. அது எல்லாத்தையும் அப்படியே பண்ணி, அப்படியே கலெக்ட் பண்ணி திருப்பி இவர் வச்சுட்டு போகாம, அத சிறப்பான நூல்களாவும் வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில 74 நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, அது அந்த உ.வி. சாமிநாத ஐயர் தன் மேல வச்ச நம்பிக்கை, தன்னோட உழைப்பு மேல வச்ச நம்பிக்கையினால தான் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில பலருடைய உதவியால அந்த பூமிக்கு வந்திருந்தா கூட, எல்லாரும் நம்பி சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க நம்பியிருந்தா கூட, ஏதோ ஒரு கட்டத்துல தன்னுடைய வாழ்க்கை அடுத்து நகரணும் அப்படிங்கிற அந்த நகர்வுக்கு முழுமையான காரணம் நாம் மட்டும் தான். ஏன்னா, நம்ம மட்டும் தான் நம்மளோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும். அந்த எடுத்து வைக்கிற இடத்துல யாராவது நம்ம சோர்ந்து போறோம் அப்படின்னா, அப்ப அங்கங்க நட்சத்திரங்களாக நமக்கு ஒளி வீசிக்கிறதுக்கு நெறைய பேர் நம்பிக்கை குடுக்க வருவாங்க. இப்ப இந்த குரூப்ல நெறைய பேர் வந்திருக்கீங்க. இவ்ளோ பேர் எனக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப நான் தெளிவா பேசணும் அப்படிங்கிறது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணுங்கிறது எனக்கான நம்பிக்கைய நீங்க எல்லாம் குடுத்திருக்கீங்க. அப்போ நம்மை நம்பி நாம் நகர்ந்தால், நம்மை சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய பேர் கூட வருவாங்கங்கிற தெளிவோட நம்ம இருந்தோம்னா, இந்த உலகமே நமது அப்படின்னு சொல்லி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேடம் வணக்கம். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய பேச்சாளர் ரொம்ப அருமை. அதாவது சிலது வந்து நினைச்சு பார்க்கணும்பாங்க, சிலது நினைச்சே பார்க்க கூடாதும்பாங்க. இந்த மலர நினைவுகள் சில விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மரியாதை உண்டு. திருநெல்வேலினா அல்வா, திருச்செந்தூர்னா முருகர், வடப்பாறைனா முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நட்புலரினா அந்த தலைப்பு, உண்மையிலும் இந்த தலைப்பை வைக்கும்போது நான் கூட ஒரு இந்த மாதிரி வைக்கிறாங்க, என்கிட்ட கேட்டது பேச்சாளர் நிறைய தலைப்பை மாற்ற முடியுமான்னு கேட்டாங்க. இங்க ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாலும் அதை மாத்துறது அவரே நினைச்சாலும் மாற்ற மாட்டாரு. ஆனா இன்னைக்கு 8வது நாள் சிறப்பாக, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட தலைப்புக்கு அவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமையா இருக்கு. இந்த நட்புலரி வந்து வளர்ந்த விதம் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல தலைப்புல பேசணும், தன்னோட திறமையை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு அமைப்பு நமக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பின்னோட்டத்துக்கு போகலாம். முதல்ல சரவணன் சார் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடம், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது. எடுத்த உடனே உதாரணத்துக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்க. அதே மாதிரி நமக்கு படித்தது பற்றி கேட்டிங்க. ஃபஸ்ட்டு ஆனா பற்றி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஆனா கொண்ட டீச்சர்னு ஒருத்தவங்க, அவங்க தான் கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க ஆனாங்கிறத. அதை இப்போ இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களை தானாக தான் வளரும், நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், கீழே விழுவும் அப்படின்லாம் நிறைய சொன்னீங்க. உண்மைதான் மேடம். அப்புறம் பல உதாரணங்கள் சொன்னீங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, இலக்கியத்தை இந்த வல்வில் ஓரி இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணாமல் மற்ற விஷயத்த நிறைய சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். அடுத்தது சிவசங்கரி மேடம். தேங்க்யூ நாராயணன் சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். சகோதரி லாவண்யா மேடம் வந்து என் சகோதரியின் தோழியாக இருந்தாலும் எனக்கு பெரிய ரோல் மாடல். எனக்கு இப்ப நல்ல ஒரு தோழி தான். எவ்வளவோ நம்பிக்கை நட்சத்திரங்களை பத்தி சொன்னீங்க. பட் எனக்கு நீங்க தான் பெரிய ஒரு நம்பிக்கையே. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இல்லாம ஒரு யாஸ் அகாடமின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அது குழந்தைகளுக்கும் நிறைய யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ், சமூகத்துக்கும் சேவை செய்யறது, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் தெரியுறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க செஷன்ல சொன்ன ஒருத்தருமே நம்பிக்கைக்குரியவங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அதுதான் நீங்க குழந்தை பருவத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நாங்களும் போய் யோசிச்சு பார்த்தோம். சகோதரி சிவகனியோட கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போன அந்த
அனுபவம் தான் ஞாபகம் வருது. போட்ட அனுபவம் எல்லாம் இல்லை. அப்ப எல்லாம் அந்த காலம் எல்லாம் பெருசா நம்ம போட்டதெல்லாம் போட்டோவும் எடுத்திருக்க மாட்டாங்க, எதுவும் இருந்திருக்காது. அதனால அது பெருசா ஞாபகம் வரல. செமையா இருந்துச்சு, அதெல்லாம் ரீகால் பண்ணணும். அதுதான் இக்கிகை புக்கை பத்தி சொன்னீங்க, சிறப்பா இருந்துச்சு. நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறீங்க, சூப்பரா நிறைய ஒரு மோட்டிவேஷனல் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன சொசைட்டியும் நம்பி இருக்கணும், அன்புதான் வெல்லுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே சூப்பர் மேம். அருமையா எங்களுக்கு தகவல்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு டேவை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். உங்கள் சேவை நிரந்தரமாக தொடரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். நன்றி மேடம். அடுத்தது ஈஸ்வரன் மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். மிகவும் அருமையான சொற்பொழிவு. எப்பவும் போல இது வந்து சோடை போகாம ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நல்ல உற்சாகமாக பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன குழந்தையே பிறக்கும் போதே வந்து தன்னை நம்பி தான் பிறக்குதுன்றது ரொம்ப தெளிவாக நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அப்படி யோசிச்சது கிடையாது. இன்னும் குழந்தை தவழுது எழுது நடக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தா அது பிறக்கும்போதே நல்ல ஒரு நம்பிக்கையோடு பிறக்கிறது, தன்னை நம்பி பிறக்கிறது அப்படின்றத யோசிக்க வச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறுல சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி இவங்கெல்லாம் எப்படி தன்னை நம்பியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய பேரை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துனீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பேச்சு சார். என்னுடைய மகள் மாதிரி தான் இவங்களை வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்னுடைய மகள் வந்து நல்ல விதமாக இன்னும் மேலும் மேலும் முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து சிவகணி மேடம் பேசுகிறேன். நாளைய பேச்சாளர் ரம்யா மேடம், நீங்க ஃபீட்பேக் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேம். இப்ப எல்லாருமே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க வச்சிருக்கு. ஆமா, நம்மள நம்பிதானே நம்ம புத்தோம், நம்மள நம்பிதானே நம்ம எழுந்து நடந்தோம். யாருமே நம்ம வந்து பக்கத்துல வந்ததெல்லாம் பிடிக்கல. அப்போ நமக்கான நம்பிக்கையை நம்ம முதல்ல நம்பினாதான் அடுத்தவன் நம்மள நம்புவான். நீ எழுந்து நடந்தாதான் உன்னை வந்து இந்த பொண்ணு நடக்கும் அப்படின்னு அடுத்தவங்க நம்புவாங்கன்ற விஷயம் எல்லாம் ரொம்ப யோசிக்க வச்சது மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப உற்சாகமா வாய்ஸ்ல வந்து காலங்காத்தால ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு நல்ல ஒரு பிரசன்ஸோட ரொம்ப அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன் மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நன்றி நன்றி. சேகர் சார், அடுத்தது குமார் சார். ஃபீட்பேக். அனைவருக்கும் இனி நட்புரை காலை வணக்கம். இன்னைக்கு மேடம் பேசினதுல வந்து நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் எப்படி தானா நமக்குள்ள உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க மேடம். அது ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன் அப்படின்னா ஸ்கூல் போனதை ஞாபகப்படுத்த சொன்னீங்க. தேதி கரெக்டா ஞாபகம் இருக்கு, 10/7/1973. ஆக்சுவலா இன்னும் 2 நாள் தான் வருது. ஸோ அந்த மாதிரி பழைய நினைவுகள் எடுத்துட்டு போகும்போது நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயமே உருவாகுது அப்படிங்கிற விஷயம் நீங்க சொன்னதுல தெளிவாக எடுத்துக்க முடிஞ்சது. அதே மாதிரி காமிச்ச உதாரணங்கள், அந்த வீடியோ எல்லாமே நல்லா இருந்தது. காலையில ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு உங்க பேச்சு ரொம்ப உதவியா இருந்தது. வாய்ப்புக்கு வந்து குமார் சார், உங்களோட. அனைவருக்கும் காலை வணக்கம். லாவண்யா மேடம் எல்லா தளத்துலையும் சரி, நானும் வாட்ச் பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த கருத்தோடு அவங்க பேசுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன்றது ஒரு ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவ் லுக்கு. இதே நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நான் ஏன்டா பிறந்தேன், எதுக்காக வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் யாரை நம்பி நான் பிறந்தேன்றது ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு நல்ல தலைப்பு ஆக்சுவலாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மேடம் நல்லா சொன்னாங்க. அதாவது நம்பிக்கையாக இருப்ப முதல்ல பெற்றோர் சொன்னாங்க, உறவுகள், ஆசிரியர், நண்பர்கள், அப்புறம் திருமண குழந்தைகள் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப குழந்தை எப்படி குப்புற விழுந்து எப்படி வருന്നത് ரொம்ப பிரமாதமாக விளக்குனாங்க. துணிவு, நேர்மை, சுயநம்பிக்கை கொண்டு முன்னேறிந்தால் வாழ்க்கையில் முன்னேறலான்றது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிறைய இது உதாரணம் சொன்னாங்க. அந்த பீட்டர் கிங்ஸ்லேயே குள்ளமான மனிதர் எப்படி வந்து ஃபெயில் அகைன், ஃபெயில் பெட்டர், ட்ரை அகைன் அண்ட் ட்ரீட் எவர் ஒன் கைண்ட்லின்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தையாக இருந்தது. இக்கிகாயை பற்றி சொன்னாங்க. அப்புறம் நம்ம தெரியாத சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஈரோடு இவங்க வான்மதி அவங்க எப்படி ஐஏஎஸ் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த காலை நேரத்தில் வந்து இது மாதிரி நம்ம இருக்கும்போது நிறைய விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார். சரிதா மேடம் பேச முடியுமா? கமலாம்பாள்.
மஞ்சுளா மேடம், உஷா. காலை வணக்கம். ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய பர்சனாலிட்டிஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கல. எனக்கு ஈரோடு வான்மதி மேடம் பற்றிலாம் எனக்கு தெரியல. ரொம்ப அருமையான கம்பைலேஷன் அண்ட் வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன். கண்டிப்பாக நம்ம பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கை வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 116 வயசில் ஒரு பாட்டி நேத்திக்கு திருப்பதிக்கு நடந்து போயிருக்காங்க கீழேருந்து மேலே. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அப்பா இவ்வளோ பண்ண முடியுமா ஒரு மனுஷன் நினச்சான்னா அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகத்தோடு இருந்தது. மேம் அதை கரெக்டாக நான் நேத்திக்கு என்னோட செஷனில் நான் அதை நான் அதுக்கப்புறம் தான் பேப்பரில் படித்தேன். நேத்திக்கு செஷனில் அதை சொல்லியிருக்கலாமே நான் நினச்சேன். மேம் இன்னைக்கு அழகாக அதை சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன் மேம், சூப்பர். சார் சொன்ன மாதிரி காலை வேளையில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனாக அமைஞ்சுது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தன் பேரில் நம்பிக்கை வச்சு நம்ம லைஃப்க்கான பர்பஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்தோம்னாக்க நிச்சயமாக எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஷைனிங் ஸ்டாராக இருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம், நன்றி. அதாவது நேற்று அந்த 116 வயசு இந்த பாட்டி போகும்போது இந்த பாட்டிக்கு தன்னம்பிக்கை நமக்கு இப்படி ஒரு ரெகக்னைஸ் கிடைக்குதுன்னு தெரியாது. நேற்று அந்த அம்மாக்கு திருப்பதியில விவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதை கிடைச்சது அந்த கோயில்ல. அப்ப பாருங்க அவங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவங்க இது கிடைக்கும்னு நினைச்சு போகல, ஆனா அது இயற்கையா கிடைக்குது. தனக்கு மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அது கிடைச்சது அப்படின்னு இந்த தகவல் தான் இப்போ எல்லாரும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கையை பாராட்டணும். அடுத்து சிவகனி மேடம், அடுத்தது உஷா மேடம். லாவண்யா மேம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது செஷன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கும் ஜொலிச்சுட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க எல்லாருமே ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரோ ஒருத்தருக்கு வந்த நம்ம லைஃப்பில் ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறது ஒரு கேட்சியான வேர்டு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளுமைகளையும் சிறப்பாக கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக செஷனை கொடுத்தீங்க. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இது அழகா கொண்டு போனீங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸலன்ட் செஷன் மேம். கிரேட் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நாராயணன் சார். நன்றி நன்றி. உஷா மேடம் நீங்க பேசுங்க, அடுத்தது மஞ்சுளா.